ஸோ இதை நம்ம இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இது நம்ம மிஸ்டிங் கிட்டு, என்டையர் கிட்டு எல்லாமே ப்ரீ இன்ஸ்டால் கொடுத்துறோம். தென் இது வந்து டீஸ் அண்ட் நாசல்ஸ், மொத்தம் 10 நாசல் செட்டப் நம்மளுக்கு கொடுக்குறோம். 10 நாசலுக்கு மொத்தம் 9 டீ வேணும் அண்ட் ஒரு எல் ஜாயிண்ட் வேணும். நாங்கள் என்ன பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு டீ ஜாயிண்ட் ஸ்பேர் கொடுக்குறோம், தென் எக்ஸ்ட்ரா ஒரு எல் ஜாயிண்ட் ஸ்பேர் கொடுக்குறோம். ஸோ இதுதான் மொத்தம் 10 டீ ஜாயிண்ட்ஸ். அண்ட் இது நம்மளோட நாசல்ஸ். இதுதான் நம்மளோட நாசல், 0.3 mm நாசல். ஸோ இந்த நாசல் இது எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, மிஸ்ட் நாசல் எடுத்து நீங்க டீ ஜாயின்ஸ்ல எப்படி போட்டீங்கன்னா ஃபிக்ஸ் ஆயிடும். இதை நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்கிற ஜாயிண்ட்ல இருக்கிற ஒரு நாபை புஷ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா எடுத்துடலாம். இல்ல நீங்க அப்படியே எடுக்கிறீங்கன்னா உங்களால ரிமூவ் பண்ண முடியாது. ஓகே, தென் இது வந்து வால்வு அண்ட் நிப்பு. ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, உங்க வீட்டுல சிங்க் இல்ல வேற ஏதாச்சும் பைப் கனெக்ஷன் இருக்குன்னா நீங்க டெஃப்லான் யூஸ் பண்ணி, நாங்கள் டெஃப்லான் இந்த கிட்ல கொடுக்கறது இல்லை, நீங்களே எது டெஃப்லான் வாங்கிக்கணும். டெஃப்லான் யூஸ் பண்ணி ஃபுல்லா இதை ரவுண்ட் பண்ணிட்டு நீங்க அந்த டேப்ல போட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். தென் உங்க டேப் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு வேல்வ், இதுலயும் டெஃப்லான் போட்டுட்டு இந்த வேல்வை நீங்க இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதோட இன்ஸ்டாலேஷன் வீடியோ செப்பரேட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிட் ஆயிடும். தென் கேபிள் டை உங்களுக்கு வந்து நெசசரி. ஸோ எல்லா பைப்ஸையுமே நீங்க கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா கேபிள் டை உங்களுக்கு கண்டிப்பா தேவை. ஸோ இதையும் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. தென் நம்ம சிஸ்டம் நீங்க செவுத்துல மாட்டுறதுக்கு முன்னாடி இதுக்கு ஃபில்டர் நம்ம செட் பண்ணணும். ஃபில்டர் நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். நீங்க அதை எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலி இதுதான் வந்து ஃபில்டரோட ஸ்பன். இந்த ஃபில்டர் உள்ள போடுற ஸ்பன் இதுதான் வந்து நம்மளோட வாட்டர்ல இருக்கிற ஃபைன் பார்ட்டிகல்ஸை கேட்ச் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இந்த கவரை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு ஸோ ஃபில்டர்ல நீங்க இதை கரெக்டாக பிளேஸ் பண்ணணும். இது ஃபில்டர் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரப்பர் இருக்கும். இந்த ரப்பர் நாங்கள் உள்ள வச்சு தான் கொடுத்துருக்கோம். நீங்க அது ப்ராப்பரா வச்சாதான் இந்த ரப்பர் வந்து சீல் ஆகும் உங்களுக்கு. ஓகே, அண்ட் தென் உங்களோட கிட்ட நீங்க எப்படி நல்லா யூஸ் பண்ணீங்கன்னா இது லாக் ஆகிடும். உங்களால எந்த அளவுக்கு மேக்ஸிமம் டைட் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க இதை டைட் வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு லீக்கேஜ் இருக்காது. ஓகே, ஓகே ஓகே இந்த ஃபில்டர் நீங்க மாட்டிட்ட பிறகு இது ஃபுல் டைட் வைக்கணும். யாராவது ஒருத்தர் நீங்க பிடிச்சிக்க சொல்லுங்க, டைட் பண்ணுங்க. மேக்ஸிமம் டைட் வச்சாதான் உங்களுக்கு இதை வாட்டர் உள்ள போகும்போது லீக்கேஜஸ் இருக்காது. நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு சாக்கெட் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. பக்கத்துல சாக்கெட் பக்கத்துல கரெக்டா நம்மளோட மிஸ்டிங் கிட்ட வச்சு வந்து கரெக்டா பாயிண்ட் பண்ணி ட்ரில் பண்ணி ஸ்க்ரூ போட்டுட்டீங்க அப்படின்னா இது அழகா நம்ம கிட்ட இதுல ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ வால் அழகா ஃபிட் ஆகும். இப்போ நம்ம வாட்டர் சப்ளைக்கு கனெக்ஷன் பண்ண போறோம். உங்களோட சிங்க் இருக்குன்னா இந்த சிங்க்ல எல்லா ஆங்கிள் காப் இருக்கும். இதை சிங்க்ல கனெக்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ இதை நீங்க ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்ககிட்ட சிங்க் இல்ல, உங்ககிட்ட டேப் இருக்குன்னா இது டேப் நினைச்சுன்னா இந்த டேப்பை ரிமூவ் பண்ணிட்டு நாங்க கொடுக்குற இந்த நிப்பில் ஃபுல்லா டெஃப்லான் சுத்திட்டு இதை ஏத்திட்டு அண்ட் உங்க டேப்பை இந்த இது கூட கனெக்ட் பண்ணிடலாம். ஃபுல் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட வேல்வை மேலே கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்ம வேல்வை ஆன் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சப்ளை எடுத்துக்கலாம். அப்படி இல்லை உங்ககிட்ட சிங்க் இருக்கு அப்படின்னா உங்க சிங்கோட எல்லா ஆங்கிள் காக் மேல இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஃப்லான் நீங்க போட்டாதான் லீக்கேஜஸ் இருக்காது. ஸோ இப்போ நான் டெமோக்காக அப்படி நான் காமிச்சிட்டு இருக்கேன். தென் நாங்க கொடுக்குற வேல்வை இது மாதிரி நீங்க டெஃப்லான் போட்டுட்டு இப்படி இன்சர்ட் பண்ணிடு. ஓகே, எல்லாமே டைட்டா இருக்கணும். அண்ட் தென் உங்களுடைய கனெக்ஷனை நீங்க எப்படி மாட்டிக்கலாம். ஓகே, ஸோ நாங்க கொடுக்குற 20 மீட்டர் பைப்பை நீங்க இதுல இன்ஸ்டால் பண்றீங்க. இன்ஸ்டால் பண்ண விட்டுருக்கோம், உள்ள போயிடும். இதை நீங்க ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இதை புஷ் பண்ணீங்கன்னா ஈஸியா ரிமூவ் ஆகும். புஷ் பண்ணா ரிமூவ் பண்ணீங்கன்னா வராது. ஆக்சுவலி நம்ம சிங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்த லைனை கட் பண்ணிட்டு இது ஃபில்டரோட இன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஃபில்டர் ஃப்ரண்ட் இருக்கும், அதோட பேக் சைடு தான் நீங்க பைப்பை இன் பண்ணணும். தட் மீன்ஸ் வாட்டர் சப்ளை பைப்பை இங்க தான் கொடுக்கணும். ஃபில்டரோட அவுட் எடுத்து மோட்டரோட இன்னுக்கு கொடுக்கணும். ஸோ மோட்டரோட இன் வந்து பாத்தீங்கன்னா இது இங்க ஏரோ மார்க் போட்டுருக்கோம், நல்லா பாருங்க. மோட்டரோட இன், இது மோட்டரோட அவுட். ஸோ இது ஃபில்டரோட அவுட் எடுத்துட்டு வந்து நீங்க மோட்டரோட இன்னுக்கு கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து டியூப் கட்டர். இதை வச்சு தான் நீங்க கட் பண்ணணும். இல்லைன்னா ப்ராப்பரா கட் ஆகாது, உங்களுக்கு லீக்கேஜஸ் இருக்கும். ஓகேவா? வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணினா கட் ஆயிடும். ஸோ நான் சொன்ன மாதிரி மோட்டரோட இன்னை எடுத்துட்டு வந்து ஃபில்டரோட அவுட்டுக்கு கனெக்ட் பண்ணும். ஓகேவா? மோட்டரோட இன் எடுத்துட்டு வரீங்க, ஃபில்டரோட அவுட்டு கனெக்ட் பண்றீங்க.
ஃபில்டர் வர அவுட்டை மோட்டரோட இன்ல கனெக்ட் பண்ணிட்டீங்க. தென் நம்ம கொடுத்த டியூப் எடுத்து மோட்டர் கூட அவுட்ல நீங்க கனெக்ட் பண்ணணும். ஸோ நல்லா ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணுங்க, இல்லைன்னா லீக்கேஜஸ் வரும். இதுக்கு நீங்க ப்ராப்பரா கனெக்ட் பண்ண பிறகு நீங்க ஒயர் காண்டிவிட்டா அப்படியே மேலே எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு நாசல்ஸ் எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் வந்து ப்ராப்பரா வச்சு ஒயர் டேக் பண்ணிடுங்க. ஸோ மோஸ்டா ஃப்ரேம்ஸ்ல கனெக்ட் பண்றதுனால நம்ம கேபிள் டை இருக்குல்ல, கேபிள் டை வச்சு நீங்க ப்ராப்பரா கனெக்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடும். தென் இதுல எப்படி டி ஜாயின்ஸ் அண்ட் நாசல்ஸ் கனெக்ட் பண்ணலான்றது நம்ம இப்போ பார்க்கலாம். டி ஜாயின்ஸை நம்ம ஒயரை கட் பண்ணி ப்ராப்பரா இதுல கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் நம்ம கொடுத்த நாசில, இது நம்மளோட நாசில் எடுத்து டி ஜாயின்ஸ் கீழே இது கனெக்ட் பண்ணிடுங்க. தென் அடுத்த எண்டோட ஒயர் எடுத்து கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எங்க இந்த நாசில்ஸ் கரெக்டா ஃப்ளோ ஆகணும்னு தோணுதோ அந்த இடத்துல வச்சு நம்ம கேபிள் டை வச்சு ப்ராப்பரா டேக் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டா ஃபிட் ஆகிடும். தென் எல்லா டி ஜாயின்ஸுமே மொத்தம் நாங்கள் 10 நாசில்ஸ் கொடுக்குறோம். எல்லா டி ஜாயின்ஸும் கனெக்ட் பண்ணிட்ட பிறகு ஃபைனலாக நீங்க எல் ஜாயின் போடணும். அப்பதான் வந்து சர்க்யூட் க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த எல் ஜாயின்ஸ்ல நம்மளுடைய நாசில் எடுத்து ஃபிட் பண்ணிட்டு நம்மளோட டியூப் கட்டர் எடுத்து லைட்டாக கட் பண்ணிட்டு ஸோ ஃபைனலாக நம்மளோட எல் ஜாயிண்ட்டை போட்டு க்ளோஸ் பண்ணால் தான் உங்களோட சர்க்யூட் க்ளோஸ் ஆகும். ஸோ ப்ரெஷர் எல்லாமே இதுலேயே வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எல்லா ஃபிட்டிங்ஸும் கனெக்ட் பண்ணிட்டோம். டி நாசில்ஸ் எல் நாடல் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், டைமர் சர்க்யூட்டோ ஃபைனலாக ஒரு ஒயர் கொடுத்துருப்போம். இந்த டைமர்லேருந்து வரக்கூடிய ஒயர், ஓகேவா? இந்த ஒயர் தூக்கி நீங்கள் எந்த ஜங்ஷன் பாக்ஸில் கொடுக்குறீங்களோ எந்த சுவிட்ச் பாக்ஸ் கொடுத்துட்டு நார்மலாக நீங்கள் பட்டன் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம டைமர் ஸ்டார்ட் ஆகிடும். டைமர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நாசில் வாட்டரை ஸ்ப்ரிங்கிள் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே டைமர் இருக்கும். டைமர் நீங்களே செட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி 10 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 1 மினிட். உங்களுக்கு 1 மினிட் ஆன் டைம் வேணும்னா 1 மினிட் ஆன் பண்ணிட்டு எனக்கு 5 மினிட்ஸ் 1 மினிட் ஒரு ஆன் பண்ணணும், 5 மினிட்ஸ் ஒரு ஆஃப் பண்ணா 1 மினிட் 5 மினிட்ஸ், 1 மினிட் ஆன் ஆகும், 5 மினிட்ஸ் ஆஃப் ஆகும். அகைன் எங்களுக்கு 5 மினிட்ஸ் ஆன் வேணும், எனக்கு 10 மினிட்ஸ் ஆஃப் வேணும்னா 5 மினிட்ஸ் ஆன் 10 மினிட்ஸ் ஆஃப். ஸோ கேஃபே ரெஸ்டாரண்ட் எல்லாத்துக்குமே 5 மினிட்ஸ் ஆன் 10 மினிட்ஸ் ஆஃப்ன்றது ப்ரிஃபரபிள் டைம். ஓகேவா? இதான் நம்ம தென்றல் கூலிங் சிஸ்டத்தோட மிஸ்டிங் அண்ட் ஃபாகிங் சிஸ்டத்தோட கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன் வீடியோ. Thank you.